அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பருக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்க. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபோட்டோ வச்சுக்கிட்டு எப்படி வசியம் பண்ணுறது, இதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான வசிய முறை இது. அதே சமயத்தில் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை. எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்னு அவஸ்தைப்படுறவங்க இந்த வசிய முறையை கையாளலாம். ஃபோட்டோ இருந்தால் போதும். அல்லது உங்கள் அருகிலேயே இருக்காங்க, உங்களை அதிகமாக மதிக்கிறதில்ல, உங்களுடைய எண்ணங்களை ஆசைகளை அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க, உங்களை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு கஷ்டப்படுறவங்க இந்த வசிய முறையை கையாளலாம். லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே பிரச்சனை வருதுன்னா கூட பண்ணலாம். கணவன் மனைவி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வருது, பிரிவினை வருதுனாக்கா பண்ணலாம். சில கேஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும், அவங்களும் பண்ணலாம். பாதிக்கப்பட்டவங்க யாரோ அவங்க இந்த வசிய முறையை கையாளுங்க. ரிசல்ட் பக்காவாக கிடைக்கும். பலர் வெற்றி கண்ட ஒரு வசிய முறை நீங்களும் பயன்படுத்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தால் போதும். ஃபோட்டோ உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் எல்லாமே உங்களுக்கு நம்மளை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஃபேஸு. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, சின்ன சைஸு. ஃபோட்டோ இல்லாதவங்க மொபைலில் ஃபோட்டோ இருந்தால் பயன்படுத்தலாம், ஒன்றும் தவறே கிடையாது. எப்படி பயன்படுத்துறது, இதற்கு உண்டான நாள் என்ன, நேரம் என்ன, அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இதற்கு உரிய நாள் பார்த்திங்கனாக்கா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி, செவ்வாய், சனிக்கிழமைகளை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பெண்கள் தீட்டு நாட்களெல்லாம் பண்ணக்கூடாது, பலனே கிடைக்காது. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு டவுட் இருக்கும், நான்வெஜ் சாப்பிட்டோமே பண்ணால் பலன் தருமான்னு. பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மனம் சுத்தமாக இருந்தால் போதும். உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணக்கூடாது. ஃபோட்டோவை இடது உள்ளங்கையில் வச்சு வலது உள்ளங்கையால் மூடிடணும். அதாவது இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கையால் அதை மூடிடுங்க. ஃபோட்டோவை உங்கள் கையால் மூடிடுங்க. ஹார்ட் காப்பி இருந்தாலும் சரி, அல்லது மொபைலில் இருந்தாலும் சரி. மொபைலில் அவங்க ஃபோட்டோவை ஆன் பண்ணிவிட்டு இடது கையில் வச்சு வலது கையால் மூடிடுங்க. மொபைல் ஆஃப் ஆனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூடிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை 100 வாட்டி சொல்லணும். அல்லாவுடைய பவர்ஃபுல்லான ஒரு பெயர் இது. ப்ரேயர் மந்திரம் தான். 100 வாட்டி சொல்லிட்டு கையை ஓப்பன் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்தால் ஃபோட்டோ மேலே 3 வாட்டி ஊதி விட்டுருங்க. அப்படி மொபைல் இருந்ததுனாக்கா ஆஃப் ஆகிருக்கும். ஆன் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்து 3 வாட்டி ஊதி விட்டால் போதும். டைமிங்கே கிடையாது, எப்போ வேணால் பண்ணலாம். நீங்கள் நாங்கள் சொன்ன நாளில் தான் பண்ணணும். இதற்கு உண்டான மந்திரத்தை ஜபம் பண்ணக்கூடிய முறை இருக்குது, அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக மந்திரத்துக்கு போய்ட்டு மந்திரத்தை பார்த்து சொல்லி அதெல்லாம் ஒன்றுமே பலன் தராது. நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா தான் பலன் தரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த அல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம்ங்கிற இந்த மந்திரத்தை, இறைவனுக்கு மந்திரத்தை 3 வாட்டி சொல்லி அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். யா ஹாலிகு, யா ஹாலிகு, யா ஹாலிகு அப்படின்னு 100 வாட்டி சொன்னால் போதும். அதுக்கு மேலே கூட நீங்கள் சொல்லலாம், உங்கள்கிட்ட நேரம் இருக்குனாக்கா. 100 வாட்டி சொல்லணும். மினிமம் 100 வாட்டி சொல்லணும். சொல்லி முடித்தப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணால் சொல்லலாம். 100 வாட்டி, 100 முறைக்கு மேலே எவ்வளோ வேணால் சொல்லலாம். அது எண்ணிக்கையெல்லாம் கணக்கே கிடையாது. மினிமம் குறைந்தபட்சம் 100 வாட்டி சொல்லணும். சொல்லி முடித்தப்புறம் இப்போ மறுபடியும் நீங்கள் இறைவனுக்கு மந்திரமான ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம்ங்கிற மந்திரத்தை 3 வாட்டி சொல்லி கையை ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ மேலே ஊதி விட்டுருங்க. 3 முறை ஊற்றணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊதிட்டு நீங்கள் உங்கள் அன்றாட வேலையை கவனிங்க. இம்மிடியட் ரிசல்ட் தரக்கூடியது. தொடர்ந்து 3 நாட்கள் பண்ணால் நல்ல பலன் கிடைக்கும். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.